ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே சரஸ்வதி பூஜை மினி விளாக் பார்த்துடலாமா? அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். காலையிலே பூவெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். கட்டிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் சாமி கும்பிட டைம் ஆயிடுச்சுன்னொடனே ஹஸ்பண்ட் சொன்னோடனே எந்திரிச்சு சாமிக்கு பூவெல்லாம் அலங்காரம்லாம் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு எல்லா சாமிக்குமே பூவெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் முருகருக்குமே போட்டு முடிச்சுட்டு வந்து விளக்கெல்லாம் வாஷ் பண்ணி தனியாக வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து மாட்டிடுவோம் அப்படின்ட்டு விளக்கெல்லாம் மாட்டி முடிச்சுட்டு சந்தன குங்குமத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்ததை சாமிக்கு பொட்டு மாதிரி வச்சு விட்ருவோன்ட்டு சாமிக்கு பொட்டெல்லாம் வைக்க ஆரம்பித்தாச்சு. இது வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தது அன்னபூரணி சாமி வந்து நல்லா ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் படையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். படையலில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், அவல், பொரிக்கடலை அதெல்லாம் வச்சுட்டு சுண்டல், பூம்பருப்பு, பாயாசம் எல்லாமே ஹஸ்பண்ட் தான் ரெடி பண்ணாங்க. எனக்கு பண்ண முடியல அப்படின்னோடனே அவங்களே பண்ணிட்டாங்க. அப்புறம் சாமிக்கு விளக்கெல்லாம் பொருத்தி முடிச்சுட்டு பத்தியெல்லாம் காட்டிடுவோம் அப்படின்ட்டு பத்தியெல்லாம் சாமிக்கு காட்டிட்டு அப்படியே முருகருக்கும் காட்டிடுவோம். முருகருக்கு காட்டி முடிச்சுட்டு அவருக்கு அங்கே பக்கத்துலேயே ஒரு பத்தியை வச்சு முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு சாமிக்கு தீபாரணை காட்டிடுவோம் அப்படின்ட்டு தீபாரணை காட்ட ஆரம்பிச்சிட்டேன். காட்டி முடிச்சுட்டு அப்படியே இந்த படையலுக்கெல்லாம் தீபாரணை காட்டுவாங்கள்ல, அதையும் காட்டிடுவோம் அப்படின்ட்டு படையலுக்கெல்லாம் காட்டிட்டு வாசலுக்கெல்லாம் காட்டி முடிச்சுட்டு அப்புறம் வயிற்றில் இருக்க பேபிக்கும் காட்டணும்ல, நமக்கும் தீபாரணையை பார்த்துட்டு வயிற்றில் இருக்க பேபிக்கும் காட்டிடுவோம் அப்படின்ட்டு டெலிவரி நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்ட்டு அதை நினச்சிட்டு சாமிக்கு பாப்பாவுக்கும் வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் மினி விளக்கில் பார்க்கலாம். பாய்.